தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். மேற்காசிய நாடான ஏமனில் கடந்த 10 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இப்போரில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினரும் அரசு படைகளும் மோதி வருகின்றன. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அரசு படைகளுக்கு ஆதரவாக உள்ளன. இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத விதமாக அரசு படைகளுக்கு உள்ளேயே தெற்கு இடைக்கால கவுன்சில் என்ற பிரிவினைவாத குழு உருவெடுத்தது. இவர்கள் தெற்கு ஏமனை தனி நாடாக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த குழுவுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவளித்து வருகிறது. தெற்கு இடைக்கால கவுன்சில் தலைமையிலான படைகளுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பெருமளவிலான ஆயுதங்கள் மற்றும் போர் தளவாடங்களை அனுப்பி வைத்தது. அந்த கப்பல்கள் ஏமனின் முகல்லா துறைமுகத்துக்கு வெளியே நங்கூரமிட்டு நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதை அறிந்த சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல் நடத்தியது. 2 ஆயுத கப்பல்களையும் சரமாரியாக குண்டு வீசி அழித்தது. மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த தாக்குதலை நடத்தியதாக சவுதி இராணுவம் தெரிவித்தது. சவுதியில் தாக்குதலை தொடர்ந்து ஏமனின் அரசு படைகள் நேற்று அவசர நிலையை அறிவித்தன. எமிரேட்ஸுடனான ஒத்துழைப்பை முடிவுக்கு கொண்டு வந்ததோடு அங்குள்ள எமிரேட்ஸ் படைகளை 24 மணி நேரத்துக்குள் வெளியேறவும் உத்தரவிட்டுள்ளன. சவுதி வெளியுறவு செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எடுத்த நடவடிக்கைகள் மிகவும் ஆபத்தானவை என்று தெரிவித்துள்ளனர். சவுதி தாக்குதலை தொடர்ந்து கிளர்ச்சி படைக்கு கொடுத்த ஆதரவை எமிரேட்ஸ் வாபஸ் பெற்றது. யாருமே எதிர்பார்க்காத குண்டுவீச்சால் ஏமனில் பதற்றம் நீடிக்கிறது.